உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் மார்ச் மாத பலன்கள் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ மீன ராசியிலேயே சனி பகவான் இப்போ இருக்கிறார். 4ஆம் இடத்துல குரு பகவான், அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், அது போக மீனத்தில் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானும் மகரத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த சுக்கிர பகவானாகப்பட்டது உச்சம் பெற்று மீன ராசியிலேயே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு உறம்பரை வர்றாங்க. அவங்க உங்களுக்கு நீங்கள் கேட்டதை கொடுக்கும் ஆற்றல் மிக்கவர். அப்போ அவங்ககிட்ட நீங்கள் என்ன வரம் வேணா வாங்கிக்கலாம். அப்போ அந்த அந்த ஒரு ஒரு ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களே எப்படி இருப்பீங்க? எல்லாமே சுறுசுறுப்பாயிருவீங்க. அப்போ நாம் எங்கே போகணும், என்ன செய்யணும், எல்லாமே நமக்கு கேட்டால் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற தைரியமும் தெம்பும் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும். அப்போ யாருமே முடங்கி கிடக்க மாட்டீங்க, அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. என்னால் முடியாது, இனி அவ்வளவுதான் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டீங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயத்தை, தேவையான வரத்தை நீங்கள் அவங்ககிட்ட கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பாக கேட்பீர்கள். அது மாதிரிதான் சுக்கிர பகவான் உச்ச பலம் பெற்று உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப இந்த பீரியடை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசிக்காரங்களே. ஏன் சொல்ற அப்படின்னா, நீங்க இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்திலேயே இருந்து உங்களுடைய மூளையை குழப்பி விட்டாரு. உங்களுக்கு உங்க கண்ணையே மறைச்சிருச்சு. எது செய்யறது எது செய்யக்கூடாது அப்படின்னு தெரியல. எது செஞ்சாலும் பிரச்சனையாவே முடியுது. குடும்பத்தில் பிரச்சனை, நண்பர்களோட பிரச்சனை, உறவுக்காரங்களோட பிரச்சனை, நினைச்ச காரியங்கள் நடக்கல, நாம செஞ்சுட்டு இருந்த தொழிலும் பிளாப் ஆயிடுச்சு, நாம செஞ்சுட்டு இருந்த வேலையும் எல்லாமே பிளாப் ஆயிடுச்சு. அப்ப இப்படி இருக்கும்போது நான் எதை செய்வது, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் கேட்பது நியாயம்தான். ஆனால் அதே சமயத்தில் அதை எல்லாத்தையுமே ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்போ சுக்கிரன் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். இந்த சுக்கிர பகவான் உங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்திருக்கிறாரு? நல்ல பலத்தோட, நல்ல செல்வாக்கோட உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. அப்ப நீங்கள் கேட்டதை கேட்பதை கொடுக்க போகிறார். அப்போ இந்த சமயத்துல உங்களுடைய பிஸ்னஸ் நலிஞ்சு போச்சா, உங்க பிஸ்னஸ் நொடிஞ்சு போச்சா, உங்க பிஸ்னஸ் செய்ய முடியலையா, இப்ப ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக வரும். வேலையாட்களும் நல்லபடியாக அமைவாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். ஒரு ஒரு விஐபி கிட்ட உங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசணுமா, உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வேணுமா, கண்டிப்பாக கிடைக்கும். அது போக இந்த மீனராசியில் உள்ளவங்களுக்கு வேலை, நீங்கள் லெக்சரராக இருக்கிறீங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரின்சிபலாக இருக்கிறீங்களா, ஒரு 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 ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரா இருக்கிறீங்களா, நீங்க எந்த தொழில் இருந்தாலும் சரி, நீங்க லாயரா இருக்கிறீங்களா, அது போக வேற எந்த தொழில்ல இருந்தாலும் சரி, இந்த பீரியட்ல அந்த தொழில்ல நீங்க ஜெயிப்பீங்க. அந்த தொழில் நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் தாட்ஸும் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வெளியில போயிடும். அப்போ உள்ள இருக்கிறது பூராமே இன்னைக்கு நல்ல வைப்ரேஷன் தான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நினைத்ததை இந்த பீரியட்ல செய்யலாம். செஞ்சு பாருங்க, அதனுடைய ரிசல்ட்டை எங்கிட்ட சொல்லுங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான, ஒரு சிறப்பான, ஒரு யோகமான டைம் அப்படின்னு நான் சொல்றேன். அது போக இந்த சுக்கிரனும் இந்த சனியும் இணைந்திருப்பது, சனியும் சுக்கிரனும் அதி நட்பு கிரகங்கள்.
அப்போ அந்த அதி நட்பு கிரகங்கள் குருவுடைய வீட்டில் சுக்கிரனும் சனியும் இணைந்திருப்பது 2வது யோகம். அப்போ அந்த சனி பகவான் ஆப்பட்டது ஆயுள்காரகன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டமோ, வண்டி வாகனத்தில் பிரச்சனையோ, ஏதாவது சோதனைகளோ, இல்லைன்னா ஆயுள் பலமோ, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொடுப்பான். வண்டி வாகன பிரச்சனைகளை தடுப்பான். அது போக சனி பகவானுங்கிறது தொழில்காரகன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் ஒரு பலத்தை கொடுப்பாங்க, அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க, தொழிலில் ஒரு ப்ரமோஷனை கொடுப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாங்க. வெளிநாட்டில் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, லண்டன், ஸ்பெயின், இன்னும் எத்தனையோ கண்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரியில் வளர்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சனியால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பெருமூச்சுட்டு இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இருந்தாலும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால மற்ற எல்லா கிரகங்களை விட இந்த சுக்கிரனுடைய பலம் நல்லா இருக்குது. அதுபோக இந்த சுக்கிரனும் சனியும் ஒன்றாக இணைந்திருப்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடி பலம். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறார். உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்ச பலமாக இருப்பது இதுவும் ஒரு நல்ல யோகம். அப்போ இந்த யோகத்தால் கண்டிப்பாக பூமி பிரச்சனை தீரும். நீங்கள் வீடு கட்டுவீங்க, அதே சமயத்தில் மேலும் வளர்வதற்குண்டான சொத்துக்கள் வாங்குவீங்க. கண்டிப்பாக மீன ராசியில் பிறந்தவங்க நல்லா இருப்பீங்க. அது போக சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம். இந்த ஆணும் பெண்ணும் இப்போ ஒருத்தர் காதலிச்சுட்டு இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக பிரேக் ஆனவங்களுக்கு மீண்டும் பேசி அந்த உறவு நல்ல ஒற்றுமை வரும். கண்டிப்பாக இந்த மாதத்தில் மட்டும் நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடக்கவிருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருந்து நல்ல சம்பவங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிகள் கண்டிப்பாக நல்லா வரும். இந்த பீரியடு மாணவர்களுக்கும் சரி, மாணவிகளுக்கும் சரி, காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் எல்லாருமே நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் தைரியமாக இருங்க. அது போக இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்க, குரூப் ஏ எக்ஸாம் எழுதுகிறவங்க, அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, உங்கள் எல்லாத்துக்குமே இந்த சுக்கிர பகவானுடைய அந்த கிரகத்தினுடைய வலிமை, அந்த உச்ச பலம் அப்படிங்கிறது உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீர்வீங்க. அப்போ இந்த பீரியடில் நீங்கள் யாரை நம்பக்கூடாது அப்படின்னா, உங்களுடைய பழக்க வழக்கம், உங்கள் மனசுக்கு உங்களுடைய எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனசுலேயே வச்சு அமைதியாக இருங்க. எதை பற்றியுமே யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், யாருக்கிட்டையுமே எந்த ஒப்பீனியனும் கேட்க வேண்டாம். அதே சமயத்தில் யாருக்கும் இந்த சமயத்தில் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். இதை மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. மற்றபடி எந்த குறையுமே இல்லை, நிறைவான வாழ்க்கை. அதனால் இந்த மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.